2021 ஆட்சிக்கு வந்ததும் ஒரு சில காரணங்களால் மீண்டும் போராட்டத்திற்கு வருகின்ற இந்த பணியாளர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கூட கொடுத்திருக்கிறார். அதாவது NULM திட்டத்தில் சென்னை மாநகராட்சி தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று 12/12/21 அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது. இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகைக்காக வர்தா புயல் நிவர் ஆகிய புயல்களுக்கு மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணி ஆற்றியவர்கள். அது மட்டுமின்றி இவர்களில் 90% பேர் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இவர்களுடைய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணியில் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது திடீரென இவர்களை 30ஆம் தேதி ஜூலை 30ஆம் தேதி வேறொரு புதிய ஒப்பந்ததாரரை உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். அதற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற பொழுது மாற்ற முடியாது, இதிலே தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும், இல்லை என்றால் வேலையில்லை வெளியில் போய்விடுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையரும் அதே போல மேயரும் இதை சென்னை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றவரும் சேர்ந்து இந்த தொழிலாளிகளை ஏமாற்றுகின்ற இந்த சூழலை எதிர்த்து கடந்த 1ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த தொழிலாளர்களை இரவு பகல் பாராமல் இயற்கைக்கு எதிராக இவர்கள் இங்கே மழையிலும் வெயிலிலும் போராட்ட களத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் என்னதான் உங்களுடைய பிரச்சனை என்று ஒப்புக்கு கூட அழைத்து பேசாமல் அவர்கள் ஏளனமாக இருப்பது, இவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இருப்பது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இந்த நாட்டை தூய்மைப்படுத்துகின்ற வேலையில் இருக்கின்ற இந்த பணியாளர்களை கொரோனா காலகட்டத்தில் இவருடைய காலிலே விழுந்து கூட வணங்கிய அமைச்சர்கள் இவர்கள் இல்லை என்று சொன்னால் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு நாற்றம் அடித்துவிடும் என்று சொன்ன இவர்களெல்லாம் இன்றைக்கு எங்கே போனார்கள்? முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். நீதிமன்ற ஆணை வருவதற்கு காலதாமதம் ஏற்படும், அதற்குள்ளாக கூட நாம் தாமதிக்க வேண்டாம், உடனே இவர்களை பணியில் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் இன்னும் இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை? குறைந்தபட்ச மேயரும் ஆணையரும் கூட அழைத்து பேசவில்லை என்று சொன்னால் இவர்களை கொச்சைப்படுத்துவதும் இவர்களை அவமானப்படுத்துவதும் இவர்களை தாழ்ந்த சாதி பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குப்பையை அள்ளுகிறவர்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டுமா என்று
குப்பையாகவே நினைக்கின்ற இவர்களை நாம் என்ன செய்வது என்றுதான் வேதனையோடு இன்றைக்கு இந்த போராட்ட களத்தில் இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்று புரட்சி பாரதம் இன்றைக்கு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரவு தருகிறோம் என்று இங்கே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். உடனடியாக சென்னை கிளீன் சிட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சென்னை சுத்தப்படுத்துகிறார்களோ இல்லையோ, இவர்களுடைய உணர்வுகளை மதித்து இவ்வளவு காலம் சென்னையை சுத்தப்படுத்தியிருந்த இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று அழைத்து பேசி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அது முதலமைச்சர் நினைத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் அறைகூவல் விடுகின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட உடனடியாக அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையின் மூலமாக அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றும், மீண்டும் இந்த 6 நாட்களாக சென்னை குப்பைகள் ஸ்தம்பித்து இருக்கிறது. ஆங்காங்கே பொதுமக்கள் புகார் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தால் சென்னை கண்டிப்பாக பழையது போல சுத்தமாகிவிடும் என்று நாங்கள் இங்கே கோரிக்கை வைக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.